Praise the Lord. Good morning. காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிற தேவன் கிருபையையும் சகாயத்தையும் அவர் பாராட்டுவாராக. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவினத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய உதவி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரையா, உம்முடைய ஆண்டவரை வழிநடத்தல் இல்லாமல் உம்முடைய திருவார்த்தையை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தில் இருந்து உம்முடைய அடியானுக்கு உம்முடைய வேத வெளிச்சத்தை தரும்படி உம்முடைய அடியான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற திருச்சபை மக்களுக்கு இந்த திருவார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து புரிந்து நீர் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவ நல்ல வாழ்க்கை செய்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான சுதந்திர விதத்தை அனுபவிக்க கர்த்தர் இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், நாம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய காரியங்களுக்காக அவர் தெரிந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு எந்த விதத்திலேயாவது தேவனுக்கு, தேவ காரியத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய சபைக்கு, தேவ சபையாகிய ஐக்கியத்திற்கு, தேவன் நியமித்திருக்கிற ஊழியர்களுக்கு, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தரிசனத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் பயனுள்ளவர்களாக, உபயோகம் உள்ளவர்களாக, செய்து முடிக்கிறவர்களாக நாம் இருந்தால் கர்த்தர் நம்மை கனத்திற்குரிய பாத்திரமான்களாய் மாற்றுவார். மகிமையின் கிரீடமாக தேவன் நம்முடைய சிரசிலே கிரீடத்தை வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்று உபயோகமான பாத்திரம் என்கிற தலைப்பிலே போன வாரத்தில் செய்தியை நாம் விளங்கிக் கொண்டோம். இந்த வாரத்தில் அதில் வருகிற முதல் காரியம் என்ன என்றால் 21 நான் வாசிக்கிறேன். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் என்கிற தலைப்பிலே நாம் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய திருவார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவனுடைய திருவார்த்தையை நாம் தியானிப்பது இன்னும் அதிகமாக சரியாக விளங்கிக் கொள்வதற்கும், தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்து முடிப்பதற்கும், அதற்குள்ளே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காலாகாலங்களில் அனுபவிப்பதற்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதை கடைப்பிடிக்க வேண்டும். அதன் மூலமாய் வருகிற நன்மைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பரிசுத்தமான பாத்திரங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் எங்கேயுமே நாம் அவைகளை பார்க்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உலகமும் உலகத்தினுடைய ஜனங்களும் எல்லா விதத்திலும் சீர்கெட்டு போன நிலைமையில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவ வாழ்க்கையில்
குணலட்சணங்களில், பேச்சுவார்த்தையில், நடக்கையில், செயல்பாடுகளில். ஆனால் நம்முடைய தேவனை குறித்து நாம் அறிந்து கொண்டிருக்கிற சத்தியம் என்ன என்றால், அவர் சுத்தமானவர், பரிசுத்தமானவர், பரிசுத்தத்தை விரும்புகிறவர். ஆண்டவருக்கு மகிமை. இது கடைசி காலம், உலகத்திற்கு கடைசி காலம், சமுதாய வாழ்விற்கு இது கடைசி காலம், இயேசுவின் வருகைக்கு இது கடைசி காலம், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற கடைசி விளிம்புக்கு சபை வந்திருக்கிறது. இந்த நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தையால் நிறைந்த கிறிஸ்தவர்களாயிருந்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும். இங்கே இந்த 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இந்த 3 காரியங்களிலும் ஏராளமான, அதாவது லைஃப் ஸ்டைல் மாறணும். அதாவது நம்முடைய எல்லா விதமான குணலட்சணங்களும் மாற வேண்டும் என்பதற்கு பவுல் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நாம் என்ன செய்து விடுகிறோம்? நமக்கு இசைவான, நாம் சந்திக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தைகளையே தேடிக்கொண்டிருக்கிறோம். அதில் நாம் திருப்தி அடைகிறோம். அது வேணும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற நல்ல வாழ்க்கை இல்லாமல் தேவன் நம்மை நம்பி எதையும் நம்முடைய கையிலே அவர் தரமாட்டார். இங்கே நீங்கள் வாசித்தால் இவைகளை விட்டு, அப்படியானால் சில காரியங்களை விட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை குற்றம் சாட்டுகிற தேவனாக நமக்கு அடிக்கடி அவர் பேசுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, எந்த தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறானோ, அன்பு செலுத்துகிறானோ, அந்த பிள்ளையை தகப்பன் சிட்சிக்கிறான். பிள்ளையின் மேல் உள்ள வெறுப்பினாலே அல்ல, பிள்ளையின் மேலுள்ள கவனத்தினாலும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் அடைந்த துன்பங்கள், கஷ்டங்கள் நம்முடைய பிள்ளைகள் அடையக்கூடாது என்பதிலே தேவன் கவனம் செலுத்துகிறார். நம்மில் பல தேவனுடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆசீர்வாதத்தின் வார்த்தை வந்தால் ஆமேன் என்கிறோம். தேவன் பழி வாங்குவார் என்றால் கீழே கவிழ்ந்து கொண்டு படுத்துக் கொள்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. அப்படி அல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவைகளை ஒருவன் விட்டு கர்த்தருக்கு தோத்திரம், தன்னை ஒரு சுத்திகரிக்கப்பட்டவனாக, பரிசுத்தமாக்கப்பட்டவனாக இருந்தால் அவன் தேவனுக்கு பயன்படுகிறவனாய் மாறுவான். தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை கனம் பெற்ற வாழ்க்கையாக மாற்றுவார். தேவன் அவர்களுக்கு சமுதாயத்திலே கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் அவர்கள் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, நாடி போக வேண்டிய அவசியமில்லை. தேவனே அவர்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் தருவார். ஏன்? வேதத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய முதல் பகுதியை கவனிக்க வேண்டும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ரைட், அந்த வசனத்தை வாசிக்கிறோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். போதும், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தத்தில் அவர் யார்? மகத்துவம் உள்ளவர். The glorious in holiness னு பைபிள்ல இருக்குது. மகத்துவமான பரிசுத்தமான தேவன். நம்முடைய தேவனுக்கு நிகரான, சுத்தமான, யோக்கியமான, நேர்மையான, ஒழுக்கமான, நாணயமான கடவுள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் மேல் நம்பிக்கை இருந்தால் கை தட்டி ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை ஏன் பின்பற்றுகிறோம்?
நாம் எல்லாரும் வேறு விதமான பாரம்பரியத்தின் பின்னணியத்திலிருந்து வந்தவர்கள். நம்மிலே பலர் நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன வழிபட்ட காரியங்களையே நாம் நம்பி ஜீவித்தவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தரம் நல்ல வாழ்க்கை தரமாக இல்லை. நம்முடைய குடும்பம் நேர்மையான குடும்பமாய் வாழ முடியவில்லை. சண்டைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், அசுத்தமான வார்த்தைகள், அருவருப்பான செயல்பாடுகள், இவைகளில் தான் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தோம். இயேசுவை எப்படியோ, எதன் மூலமாகவோ, யார் மூலமாகவோ இயேசுவை அறிந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற, அனுபவிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை இயேசு நமக்கு தந்தார். ஆமென், அல்லேலூயா. உங்களில் பலரை தேவன் தொட்டு மாற்றி அமைத்து எத்தனையோ நம்முடைய ஜீவியத்தில் இருந்த குணலட்சணங்களை ஆண்டவர் மாற்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்மிகளாய் கஞ்சர்களாய் இருந்தவர்களை நன்கொடையாளர்களாய் நம்மை மாற்றி, பரிதாபம் காட்ட முடியாத இருந்த நம்மை எதற்கெடுத்தாலும் பரிதாபம் காட்டுகிற சூழலைக்கு ஆண்டவர் உருவாக்கி, தேவனுக்காக ஓரளவிற்கு முடிந்த அளவிற்கு ஒரு நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று தப்ப வேண்டிய காரியத்திற்கு தப்பித்து, விட வேண்டிய காரியத்திற்கு விட்டு வெளியே வந்து இன்றைக்கு நம்முடைய தேவனை நாம் தேடுகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் என் அன்புக்குரிய சபையே காரணம் என்ன? நம்முடைய தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்ப்பது என்ன? அவரை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். அவருடைய சரீரமாய் நாம் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். இந்த சரீரம் எவ்வளவு பெரிய சரீரம் என்பது முக்கியம் அல்ல. இந்த சரீரத்தில் எத்தனை நரம்புகள், நாளங்கள் இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல. இந்த சரீரம் முழுவதும் இயங்குவதற்கு இந்த தலை மிகவும் முக்கியம். இயேசுதான் தலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை கவலைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அன்பு மகனே, அன்பு மகளே, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மனிதனாகிய நான் சொல்லுகிறேன், சபைக்குள்ளே நீ தேவனுக்காக நன்றாக இருந்து கரங்களை தட்டு, வாயை திறந்த ஆமென் சொல்லு. சொல்ல முடியாவிட்டாலும் சொல்லு. ஸ்தோத்திரம் பண்ணிப்பார். தூக்க முடியாத கைகளை தூக்கிப்பார். அடக்க முடியாத கால்களை நடந்து பார். மூட்டுகள் வலியா முழங்கால் போட்டு பார். என்ன நடக்கும் தெரியுமா? தேவனுடைய அற்புத செயல்கள். ஆராதனை என்பது சாதாரணமானது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மணி நேரம் நீ உள்ளே இருந்தால், தேவனிடத்தில் கேட்காமலேயே அவரோடு நீ ஒத்துழைத்தால், ஆராதனையோடு ஒத்துழைத்தால், ஆராதனுடைய நிகழ்ச்சிகளோடு நீ ஒத்துழைத்தால், உன்னை அறியாமலேயே சபைக்குள்ளே புதுமையான காரியங்கள் எங்கோ உன்னுடைய உறுப்புகளிலே ஆவியானவர் செயல்படுகிறார், தொடுகிறார், அற்புதங்களை நிகழ்த்துகிறார். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆவியானவர் உங்கள் நடுவிலே அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய தேவன் யார்? சத்தமாய் சொல்லுங்கள். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. அந்த நாட்களில் சொல்ல, தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பேன். அல்லேலூயா. அந்த நாட்களிலே பாடி பாடி பரவசம் ஆகி ஆகி, அதுதான் இன்றைக்கு நம்மை இவ்வளவு தூரம் நிறுத்தி ஆசீர்வதித்து, எவ்வளவு பார சுமைகள் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய தலையிலே வந்து குமிந்தாலும், நம்முடைய இருதயம் ஒடுகிற அளவிற்கு போராட்டங்களை சந்தித்தாலும், ஏன் நிற்கிறோம், ஏன் சமாளிக்கிறோம், ஏன் சாதிக்கிறோம் என்று சொன்னால், தேவன் மேல் உள்ள அந்த பரிசுத்த தன்மையை இந்த நாள் வரை நாம் காத்துக்கொள்கிறோம். அவர் சொல்லுகிறார், இவைகளை விட்டு தன்னை ஒருவன் சுத்திகரித்துக் கொண்டால், பரிசுத்தமாக்கி கொண்டால், அவன் தேவனுக்கு எப்படிப்பட்ட பாத்திரமாய் மாறுவான்? உபயோகமான ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறுவான். நம்முடைய தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். லேவியாராமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். ஆண்டவருக்கு மகிமை.
தேவையான குறிப்புகளை எழுதுங்கள். கர்த்தராகிய நான், கவனிங்கள், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, நல்லா நீங்க கவனிங்கள், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கவனிங்க, நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பக்தியை, நம்முடைய பரிசுத்தத்தை என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நினைக்கிறது மாதிரி நாம் பரிசுத்தமா இருக்கிற நம்ம நினைக்கிறோம். அதுதான் ரொம்ப தப்பு. ஆண்டவர் தேவன் இங்கே சொல்றார், எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு கவனிங்க, ஏன் நீங்கள் பரிசுத்தவான்களை, அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான். கொஞ்சம் ஒரு செகண்ட் செஞ்சீங்க, அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா? கொஞ்சம் ஒரு செகண்ட் செஞ்சீங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தத்திற்கு நம்முடைய வேதம் யாரை அறிமுகம் பண்ணி வைக்கிறது? கர்த்தரை. அல்லேலூயா. He is Lord of Lord, He is King of King. அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் தேவாதி தேவன். அவருக்கு இணையான ஒப்பான தேவர்கள் உலகத்தில் இல்லை, இல்லவே இல்லை. வாய்த்திறந்து சொல்லுங்கள், இல்லவே இல்லை. எனக்கு இப்படிப்பட்ட வசனம் ரொம்ப பிடிக்கும். அக்கரவசமா சில நேரங்களை பிரசங்கம் பண்ண, சில வெளிக்கூட்டங்களை மேடைகளை பேசும்போது சொல்ல, என் இயேசுவிற்கு இணையானவர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் அவர்தான் சுபாவத்தை மாற்ற முடியும், அவர்தான் குணலட்சணங்களை சரியாக்க முடியும், அவர்தான் நம்முடைய எல்லா விதமான நினைவுகள், சிந்தனைகளின் நடுவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்றைக்கு உலகம் எது என்று, பக்தி என்றால் என்ன என்று நினைக்கிறது? கடவுளிடத்தில் போக வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும், கடவுள் கொடுக்கிறதை வாங்கி கொண்டு வர வேண்டும், நான் கடவுளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் ஒரு அம்மாவுக்காக ஆஸ்பத்திரியில் ஜெபிப்பதற்காக காலையிலே சென்றிருந்தேன். ஆண்டவருக்கு மகிமை. காலையிலே சென்றிருந்தேன். அவளிடத்தில் உட்கார்ந்து நான் சொன்னேன், கடவுளுடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படுவதற்காக நீங்கள் இப்பொழுது சுகவீனமாய் படுத்திருக்கிறீர்கள். உங்களை எத்தனையோ முறை சந்தித்து இயேசுவை பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10-15 வருடமா இந்த குடும்பம் எனக்கு தெரியும். 15 வருடமா அந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் என்னை அனுமதிக்கவே இல்லை போக. ஆண்டவர் என்னை அனுமதிக்கவே இல்லை. அதனால இந்த குடும்பத்திற்கு நான் போவதில்லை. ஆனால் அவர்களை பார்க்கும்போது சத்தியம் சொல்லிக் கொண்டே இருந்தேன். மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறார்கள். அவர்களோடு உட்கார்ந்து சில நிமிடங்கள் பேசினேன். உங்களை இயேசு சுகமாக்க முடியும். இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மடங்கி போயிருந்த அந்த கைகள், ஜெபமணி, நானே அந்த விரல்களை பிடித்து எடுத்தேன். எல்லா விரல்களும் நிமிர்ந்து விட்டது, அசை கொடுக்க மாட்டது. நான் என்ன செய்கிறேன்? ஒரு தாழ்மையான ஜெபத்தை அந்த லிப்டில் ஏறும்போதே சொல்ல, ஆண்டவரே, நான் மனிதன், நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினால் ஆண்டவரே நான் ஊழியம் செய்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், நீர் எனக்கு மகிழ்ச்சியாக்கும். இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த படுக்கையை விட்டு உங்களை வெளியேற்றுவார். நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். இனிமேல் எதையெல்லாம் வழிபட்டீர்களோ, நான் இயேசுவையும் நினச்சிக்கிறவையா, எல்லாத்தையும் நினச்சிக்கிறேன், அந்த சோழி வேலையே கிடையாது. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசுதான் உங்களுடைய கடவுள். மகள், அவருடைய மகள், மூத்த மகள் பக்கத்தில் உட்கார்ந்து சொல்றார், ஏனம்மா பாஸ்டர் என்ன சொல்றார் ஏழுமா, பாஸ்டர் என்ன சொல்றான்னு கேளுமா அப்படின்னு சொல்றார். சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவருடைய நாமத்தினாலே இவர்கள் சுகமாகி விடுவார்கள், ஆசீர்வாதமாகி மாறி விடுவார்கள். நமக்கு வருகிற எல்லா இன்னல்களுமே இன்னும் ஆண்டவரை சரியாய் தேடுவதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்களை தேவன் அனுமதிக்கிறார் அல்லது சாத்தான் அனுமதிக்கிறார். யோபனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் ஆண்டவருடைய பெர்மிஷனோடு அனுபவித்தார். ஆனால் யோபுவை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். நீங்கள் நினைக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த நெருக்கமாக இருந்தாலும் சரி, இன்னும் அவரை பற்றி கொள்வதற்காக ஹல்லேலூயா ஜெபத்தில் அடிக்கடி பாடுவேன், ஆண்டவரே இன்னும் உம்முடைய பக்கத்தில் நெருங்கி வருவதற்கு எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. ஊழியம் 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 ஊழியன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அவங்க பாதத்தில்
அமர்ந்திருக்கிற அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க. சபையின் காரியங்களை எண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் இந்த செய்தியை கொடுத்த பின்பு அதை முடித்து விட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தேன். ஆண்டவரே, என்னோடு நெருக்கமாக இருந்த ஒரு நண்பர், ஆண்டு வீட்டிலே ஐபிசி திருச்சபையை சேர்ந்த ஒரு ஊழியர் நேற்று இறந்து போனார். அவருக்கு எனக்கும் 40 வருஷ பழக்கம். எந்த இடையூறும் இல்லை, எந்த இன்னலும் இல்லை. நான் அவருக்கு பிரச்சனையாய் வாழ்ந்ததில்லை, அவர் எனக்கு பிரச்சனையாய் வாழ்ந்ததில்லை. எந்த இடத்தில் வந்தாலும் என்னை கட்டிப்பிடித்து சொல்வார், தலைவரே, கர்த்தர் உங்களை இந்த மாவட்டத்தில் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தேவ மனிதன். அவர் இறந்த செய்தி கேட்டு இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். நல்ல பரிசுத்தவான்கள் எல்லாம் உலகத்தை விட்டு போகிறார்களே. போன வாரத்தில் என்னுடைய நண்பர், உளுந்தூர்பேட்டை என்னுடைய நண்பர், 3 நாள் உபவாச ஜபத்தில் கடைசி நாள் முடிந்த நேரத்தில் எனக்கு அவர்தான் சாப்பாடே வாங்கி கொண்டு, அண்ணே நீங்கள் அங்கே வந்து கியூவில் நிற்க வேண்டாம், நீங்கள் உட்காருங்கண்ணே, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தாரனார். திடீரென்று மரித்தார். அப்பொழுது நான் நினைத்தேன், எவ்வளவு காலம் இந்த பூமியில் நீர் என்னை வைத்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியாதப்பா. வாழ்க்கை சக்கரம் வேகமாய் ஓடுகிறது. என்னை எதற்காக இந்த தேனியிலே கொண்டு வந்தீர்? எதற்காக கொண்டு வந்தீர்? என்னை கொண்டு நீர் என்ன செய்ய விரும்பினீர்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தேவனே, உம்முடைய சித்தம் என்ன? இந்த ஊழியத்தில் உடைகிறேன், கலங்குகிறேன், மன அழுத்தத்தை சந்திக்கிறேன், மிகுதியான விசாரங்களை சுமந்து திரிகிறேன். தேவனே, தாங்கி பிடிக்கிற கரமாய் நீர் எனக்கு மாற வேண்டும். தப்பு வைக்கிற தேவனாய் நீர் எனக்கு மாற வேண்டும். மேடையில் நின்றால் முடிந்து நான் ஜீவனோடு வீட்டிற்கு செல்வதற்கு உம்முடைய ஜீவன் எனக்கு புதிய ஜீவனாய் மாற வேண்டும். அடுத்த நிலைமையிலே நான் பிரயாணம் பண்ண உம்முடைய வல்லமை எனக்கு தேவை. தேவனே, உம்முடைய பாதுகாப்பு எனக்கு தேவை. தேவனே, உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை. ஆண்டவரே, இன்னும் இன்னும் உம்முடைய அண்டையிலே நான் கிட்டி சேர்வதற்கு, ஏனென்றால் என் வயது ஓடிக்கொண்டிருக்கிறது, என் அனுபவம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக நீர் என்னை கொண்டு இந்த பட்டணத்தில், இந்த மாவட்டத்தில் என்ன செய்வதற்காக எங்கேயோ இருந்த ஒரு மனிதன், ஊரும் தெரியாது, மக்களும் தெரியாது, எவரும் தெரியாது, எங்கேயோ இருந்தவனை கொண்டு வந்து வைத்தீர். இந்த சபை உருவானதற்கு இங்கே கொஞ்சம் மக்கள் தான் என்னோடு இருந்தவர்கள், அந்த காலத்திலிருந்து இருக்கிறீர்கள். மற்றவர்கள் எல்லாம் புதியவர்கள், இடையிலே வந்தவர்கள். இந்த சபையினுடைய சரித்திரம் அவர்களுக்கு தெரியாது. இந்த ஊழியத்தினுடைய பாடுகள் அவர்களுக்கு தெரியாது. இந்த ஊழியக்காரனுடைய பசி பட்டினி தெரியாது. இன்றைக்கு அவன் நிற்கிற கோலந்தான் ஜனங்களுக்கு முன்னாலே தெரியுமே ஒழிய, அன்று அவன் 3 பிள்ளைகளையும் தெருவிலே அழைத்து கொண்டு போய் யாராவது ஒரு ஆகாரம் கொடுக்க மாட்டார்களா, யாராவது ஒரு ஆகாரம் தர மாட்டார்களா என்று தவித்ததில் இங்கேயினாலும் சரி, அந்த ஆண்டிபட்டி திருச்சபையினாலும் சரி, என்னோடு இருந்தவர்களுக்கு தான் இந்த தியாகம் புரியும், இந்த கடின உழைப்பு புரியும். இடையிலே வந்த யாவர்களுக்கும் யாருக்கும் சரித்திரம் தெரியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார்? சத்தமாய் சொல்லுங்கள். பரிசுத்தத்தில் அவரை போல மாற, அவரை போல மாற. மாற முடியலன்னு வைங்களேன், மனசில்னாலும் கொஞ்சம் நின்னுங்க. ஆண்டவரே, உங்களை போல மாற விரும்புகிறேன்ப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. என் வழி சரியில்லை, என் பாதை சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என்னுடைய நடத்தை சரியில்லை, என் அணுகுமுறை சரியில்லை. ஆண்டவரே, எனக்கே நல்லா தெரியுது, ஆனால் நான் ஏதோ ஒரு காரியத்தினாலே ஆண்டவரே இப்படி இருக்கிறேன், என்னை தொடுங்க ஆண்டவரே. நீ கேட்டால் உன்னை தேவன் தொடுவார். நீ கேட்காமல் தேவன் உன்னை வந்து அசைக்கவே மாட்டார். வேதம் தெளிவாய் சொல்லிவிட்டது. சபைக்கு அவர் சொல்லும் போது, நான் வந்து வாசல் அண்டையிலே தட்டுகிறேன், உனக்கு உள்ளே வர நான் ஆசைப்படுகிறேன். உனக்கு ஆசையா? உனக்கு விருப்பமா? நான் ஜெபிப்பேன். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இவ்வளவு ஜெபம் பண்றோம், ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு அது நடக்கலன்னு? ஆவியானவர் பேசுவார். நீ விரும்புகிற அளவுக்கு, நீ ஜெபிக்கிற அளவுக்கு, நீ கதறுகிற அளவிற்கு அந்த நபருக்கு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை, தாகம் இல்லை. நான் எப்படி அவர்களை தொட முடியும்? தொடுவதற்கு நான் முயற்சி பண்ணி நெருங்கி வருகிறேன், ஆனால் அவர்களுக்கு அந்த ஆசை இல்லை. அன்பான சகோதரனை, அன்பான சகோதரியை, இந்த கால நேரத்தில் தேவனுடைய திரு வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற திருச்சபை குடும்பங்களை, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி,
கடைசி காலத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்கள் எல்லாரை விட அனுபவத்தில் இருந்தவன், அதிகமான வயதை உடையவன், உங்களுக்கு ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் இருந்து இங்கே நான் பேசுகிறேன். ஒரு போதகர் என்கிற ஸ்தானத்தை தாண்டி ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்கிற நிலைமையிலே உங்களோடு சில சத்தியங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் இந்த குரல் கேட்கக்கூடாத ஒரு காலம் வரும். இந்த குரலை நீ கேட்க வேண்டும் என்று நினைத்தாலும் கேட்க முடியாது. வேத வசனம் கொடுக்கப்படும் போதே அதை உட்கொள், அதை உள்வாங்கு, அதை புசி, அதை உன்னுடைய வாழ்க்கைக்கு அனுபவமாய் மாற்று. எல்லாரையும் போல அல்ல, நான் தேவன் விரும்புகிற தேவ மனிதனாய் வாழ விரும்புகிறேன். எல்லாரையும் போல அல்ல, நான் தேவ மனுஷியாய் வாழ விரும்புகிறேன். யாரையும் பாவத்தின் காரியத்திலே நான் காம்ப்ரமைஸ் பண்ண நான் விரும்ப மாட்டேன். என் ஆண்டவர் வெறுக்கிறதை நான் வெறுப்பேன், என் ஆண்டவர் விரும்புகிறதை நான் விரும்புவேன். உணர்வு இருந்தால், உணர்ச்சி இருந்தால், வசனம் வந்தால் கையை தட்டி ஆமென் ஆண்டவரே எனக்கு செய்யும் என்று கேள். போராடித்தான் எங்கே வந்து நிற்கிறேன், போராளியாய் நிற்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. அப்படியானால் அந்த 20வது அதிகாரத்தில் 26 எப்படி சொல்லுது? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நல்ல பைபிளை விளங்கணும். அவருடைய ஜனம், அல்லேலூயா, அவருடைய ஜனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ஜனமாயிருப்பதற்கு நீ எந்த இனத்தை சார்ந்தவனாயிருந்தாலும் சரி, தேவனுடைய ஜனமாயிருக்கிறாயா, தேவனுடைய இனமாய் நீ இருக்கிறாயா, உன்னை மற்றவரிடத்திலே அறிமுகம் பண்ணும் போது நீ எந்த ஜனம் என்று அறிமுகம் பண்ணுகிறாய். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. நான் எந்த இடத்திலுமே நான் ஒரு ஃபாதர் என்று எல்லாருக்கும் முன்பாக சொல்வேன். பயப்படுவதில்லை. அவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் பயப்படுவதில்லை. தேவன் நமக்குள்ளே எல்லா அதிகாரங்களையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே நம்முடைய நாவிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வேதம் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டு தேவ ஜனங்களுக்கு சொல்கிறார், அவர்கள் விடுதலைக்காகத்தான் தேவனை ஆரம்பத்தில் நோக்கி பார்த்தார்கள். எகிப்திலே இருக்கும்போது விடுதலை வேண்டும், அந்த வேதனை வேண்டாம், அந்த கஷ்டங்கள் வேண்டாம், அந்த உபத்திரவங்கள் வேண்டாம், அந்த நெருக்கங்கள் வேண்டாம். நாங்கள் வசதியாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின அந்த கானான் தேசம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், செழுமையாய் கொழுமையாய் இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். ஆனால் காலப்போக்கிலே கர்த்தர் பேசுகிறார், இதற்காக உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, அழைக்கவில்லை, உங்களுக்கு நான் தேவனாய் இருக்க விரும்பவில்லை, நீங்கள் என்னுடைய ஜனமாய் வேறு விதமாய் இருக்க விரும்பவில்லை. நான் பரிசுத்தர், எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் நீங்கள் இருப்பீர்களாக. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கும்படி. எந்த இடத்துல நீங்க வாழ்ந்தாலும் சரி, உங்களுக்கு சொல்றேன், சமுதாயத்திலேயோ அல்லது பலவிதமான களியாட்டான நிகழ்ச்சிகளிலேயோ, ஒரு திருமண விழாவிலேயோ, அல்லது உங்களோடு இருக்கிற குடும்பத்தார் இயேசு அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ நல்லா இருக்கேன், எங்கள் ஊருக்கு போவேன், எங்கள் வீட்டுக்கு போவேன், என்னை ரொம்ப நேசிப்பாங்க, என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு தம்பியாக இருந்தாலும், அவங்களுக்கு எல்லா விதத்திலும் உறவு முறையாக இருந்தாலும், என்னை ஒரு போதகராய் மாத்திரமே அவர்கள் பார்ப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை. மிஞ்சி போனால் 2 ஹவர்ஸுக்கு மேலே என்னுடைய சொந்த வீட்டில், என்னுடைய சொந்த குடும்பத்தார் நடுவில் நான் இருப்பதில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னிடத்தில் சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஒரு முறை போகும்போது அண்ணன், அக்காள், தம்பி எல்லாரும் உறவு கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இனி ஒரு முறை போகும்போது அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு என்னுடைய பழக்கம் எல்லாரையும் பார்த்து கடைசியில் ஒன்று சேர்த்து ஜெபம் பண்ணி ஆலோசனை சொல்லி அங்கே ஒரு ஆராதனை நடத்தி எனக்கு வேண்டிய காணிக்கையை அவங்ககிட்ட வாங்கிட்டு வருவேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. ஒரு தடவை போகும்போது எல்லாரும் கொஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு தடவை போகும்போது அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிட்டா, அந்த இடத்த எடுத்துட்டா, இந்த இடத்த எடுத்துக்கிட்டா, உன் இடத்தையும் எடுத்துக்கிட்டா, நீ அவளுக்கு மாத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை.
பெரும் கையனாய் பரலோகம் நான் வந்திடேன் இயேசுநாதா. ஐயா, உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு போனுங்க, எல்லாத்தையும் விட்டு போகணும். ஏன்? தேவன் கட்டி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம். அதனாலதான் மத்தேயு 6 அதிகாரத்தில் வேத வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. 9வது வசனத்தில் பரமண்டல ஜபத்தை சொல்லும் போது உன்னை ஸ்ட்ராங்கா இயேசுநாதர் அந்த ஜபத்தில் சொல்லும்படி சொல்லி கொடுத்தார். மத்தேயு 6:9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எத்தனை பேருக்கு மனப்பாடம் அந்த வசனம் தெரியும்? தெரிஞ்சுதான் அவரை மகிமைப்படுத்த வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. போதும் 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 போதும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எந்த இடத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும், யாரோடு ஜீவித்தாலும், யாரோடு பழகினாலும், எந்த உறவுகள் உங்கள் வீடுகளை தேடி வந்தாலும், நீங்கள் உறவுகளை தேடி போனாலும், பலவிதமான களியாட்டான இடங்களில் நீங்கள் இருந்தாலும், பலவிதமான நிகழ்ச்சிகளில் நீங்கள் சம்பாதித்தாலும், அங்கே நீ தேவனுடைய மனிதன் என்கிறதை நிரூபிக்க வேண்டும். அவர்களோடு நீயும் சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்பர ஆடுகளான்னு கிராமத்தில் சொல்லுவான். கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. ஸ்டப்பனா நீ நிக்கணும், எந்த இடத்துலையுமே ஸ்டப்பனா நிக்கணும். நான் ஒரு தேவனுக்கு ஏற்றவன், தேவனுடைய சுபாவத்தினால் நிறைந்தவன். நீங்கள் அனுபவிக்கிறதையெல்லாம் நான் அனுபவிக்க முடியாது. எனக்கு என்று அனுபவிக்க தேவன் சிலதை வைத்திருக்கிறார், சிலதை வேண்டாம் என்று விலைக்கு வைத்திருக்கிறார். ஆகினாலே நான் தேவனுக்கு உரியவன். அந்த நிச்சயத்தோடு உங்கள் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்யுங்கள். அந்த நிச்சயத்தோடு யாரோடு கலந்து உரையாடல் போது உரையாடுங்கள். அந்த நிச்சயத்தோடு விழாக்களில் பங்கெடுங்கள். நீங்கள் கரைபட மாட்டீர்கள். ஒரு சமயத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு மதுரையில் போய்விட்டு வந்தேன். ஆண்டவருக்கு மகிமை. இங்கே இருக்கிற சொந்தக்காரர்களும் அவர்களுக்கு அங்கே இருந்திருக்கார்கள், எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்டு விட்டு வெளியே வருகிறேன், அவர்கள் சாப்பிட்டு விடுகிறார். என்னுடைய நாக்கானது எப்பொழுதுமே இருக்கிறது போல இருக்கு. அவருடைய நாக்கு பார்த்தா ரத்த காட்டேரி மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி என்ன அர்த்தம்? இவங்க கறி சாப்பிட்டாங்களாம் வாய் நாருமா. இந்த டூப்பெல்லாம் விடாதப்பா. சில பையங்களை பாருங்கள், வாலிப பையங்களை கேட்டா என்னடா இங்கே ஒன்று வச்சிருக்கேன், இங்கே ஒன்று வச்சிருக்கேன், இங்கே ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னா டெய்லர் தச்சுட்டான் பாஸ்டர். யார் தச்சுட்டா? அல்லேலூயா. நான் இருக்கிறேன் டெய்லர்கிட்ட சொல்கிறேன், இப்படி தான் தைக்கணும், உனக்கு தேவை காசு, எனக்கு தேவை டீச்சிங். இந்த 2 தான், இதை தவிர வேறு வழியே கிடையாது. நீ கேட்குற காசில் ₹1 உனக்கு நான் குறைக்கிறது இல்லை. நான் எப்படி கேட்குறேன்னா, நான் சர்ச்சு ஃபாதர், இப்படி தைச்சா நல்லா இருக்கும் ஃபாதர், அப்படி தைச்சா நல்லா இருக்கும். நோ, நான் ஒரு சபை போதகன். நீ சொல்றதுபடி நான் செய்யணும் அவசியம் இல்லை, நான் சொல்றதுபடி எனக்கு தச்சு கொடு. ஆமென் சொல்லு. அப்படிதான் செய்றீங்களா? அல்லேலூயா. இல்லைன்னா நிறைய பேசலாம், வேண்டாம். கர்த்தருக்கு தோத்திரம் போகட்டும். பெண்கள் பரிசுத்தமான பெண்களாயிருங்கள். உங்கள் ஆடை, உங்களுடைய ஆடை அலங்காரம் காரியங்கள் கவர்ச்சியாயிருங்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு மகிமை. தெம்பாயிருங்கள், இருந்துதான் ஆக வேண்டும். அவருக்கு கர்த்தருக்கு முன்பாக நாம் தெம்பாகத்தான் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நீ இருக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை. நான் விரும்புகிற வாழ்க்கை இல்லை, தேவன் விரும்புகிற வாழ்க்கை. தேவன் விரும்புகிற வாழ்க்கை. ஆண்டவருக்கு இது பிடிக்குமா? கண்ணாடிக்கு முன்னாடி நில்லுங்க, பாருங்க, மேலேருந்து உச்சந்தலை வரைக்கும் பாருங்க, எது தேவை எது தேவை இல்லை பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருக்கு தோத்திரம். ஹலோ பிரதர் சிஸ்டர், கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் உங்களை என்னை ஒரு பரிசுத்தமான பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்தமான பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். நீங்களும் நானும் பாத்திரமாய் நல்ல பாத்திரங்களாய் இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். தானியேல் புஸ்தகம் எடுங்கள், வேகமாய் முடிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை கவனிங்கள். எல்லாருமே எடுத்துக்கோங்க.
யாரோ வாசிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் இருக்காதுங்க. கர்த்தருக்கு தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. 1, 2, 3 வசனங்களை பாருங்கள். பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து, தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து, அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். திராட்சரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில், ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார், இங்கதான் கவனிக்கணும், தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும், அப்படி போடு, வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். நல்லா நீங்க கவனிக்கணும். பாருங்க, அவனுடைய தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார், நல்லா கவனிக்கணும். பாபிலோன் தேசம் இன்றைக்கு அழிந்து விட்டது. ஈராக் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாட்களாக வேதத்தில் சொன்னவைகள் கட்டாயம் நிறைவேறும். உங்க வாழ்க்கையை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொன்னது தாமதமானாலும் கட்டாயம் நிறைவேறும். அல்லேலூயா. அவர் தாமதித்தாலும் தேவன் அவர் செய்ய வல்லமையுடையவர். ஆண்டவருக்கு மகிமை. இங்கே பாருங்கள், பாபிலோன் தேசத்தில் உள்ள நேபுகாத் நேச்சார் படையெடுத்து போய் பரிசுத்தமான நகரமாய் இருக்கிற எருசலேமை தீ கொளுத்தி ஆலயத்தை இடித்து, ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பரிசுத்த பாத்திரம். எப்படி நான் சொல்றேன், ஆலயத்துக்குள்ள இருக்கிற என்னெல்லாம் இருக்குதோ அது தேவ காரியத்துக்கு உபயோகமாகுது. நீங்க யோசிக்கணும், தேவனுடைய ஊழியத்துக்கு உபயோகமாகுது. இந்த மைக்கு தேவனுடைய ஊழியத்துக்கு உபயோகமாகுது. பாய்கள், நீங்கள் வந்து நன்றாக உட்கார, ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நீங்க என்ன நினைக்கிறது தெரியுமா, இது தேவனுக்கும் தேவ ஊழியத்திற்கும் பயன்படுகிறதுனாலே இது சாதாரணமான பொருள் என்று நாம் ஒரு நாள் எண்ணக்கூடாதுங்க. ஒரு நாள் எண்ணக்கூடாது. அதுவும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில், மோசேயின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரத்தில் உண்டாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும். அங்கே இருந்த எல்லா பனிமுட்டுகளையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமான பனிமுட்டுகள். அதை உபயோகப்படுத்துகிறவர்கள், பயன்படுத்துகிறவர்கள், பண்பாட்டில் இருக்கிறவர்கள் அதை எடுக்கும் போதும் வைக்கும் போதும் ஒரு பரிசுத்தமான நிலைமையிலே அதை துடைத்து எடுத்து சுத்தம் பண்ணி தேவ காரியம் என்று சொல்லி அவர்கள் இருப்பார்கள். நீங்கள் அதை ரோமன் கேத்தலிக் திருச்சபையில் போய் பார்த்தால் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அங்கே போனால் அது சுரூபங்கள் தான். மிகுந்த பயத்தோடு வேண்டிக் கொள்வார்கள். அதை தொடும்போது பயபக்தியாய் தொடுவார்கள். நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ மக்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் சபைக்குள்ளே வருகிற உங்களில் அநேகர் சபைக்கு உள்ளே வரும்போது நீங்கள் எந்த சிந்தனையோடு உள்ள வர்றீங்க கொஞ்சம் யோசிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களே நானும் கவனிக்க வேண்டிய காரியம், சபைக்கு உள்ளே நீங்கள் வருகிறீர்கள். வரும்போது எந்த மனநிலையில் வருகிறீர்கள், எப்படி வந்து நீங்கள் அமருகிறீர்கள். கர்த்தருக்கு தோத்திரம். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை. ஜெபம் பண்ணி பழகிறவர்கள் ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே முழங்கால் போடுவார்கள். வியாதிப்பட்டவர்கள் முழங்கால் போட முடியாது. ஆலயத்துக்குள்ளே வரும்போது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு நான் நல்ல ஆராதனை பண்ண எனக்கு கிருபை தரணும். ஆண்டவரே, உங்கள் வசனம் எனக்கு வரணும், நான் திருந்தி வருந்தி வாழ எனக்கு கிருபை தரணும். அந்த பாஸ்டர் அப்படின்னு அந்த பாஸ்டருக்காக ஜெபம் பண்ண சொல்லக்கூடாது. எங்கள் பாஸ்டருக்காக என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ண. அதுதான் உறவு, அதுதான் அன்பு, அதுதான் பிணைப்பு. கர்த்தருக்கு தோத்திரம். எங்கள் பாஸ்டர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். தேவனுடைய பரிசுத்த பாத்திரம். இது மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பரிசுத்தமான பாத்திரம். சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு. ரொம்ப அவசரப்பட வேண்டாம். ரொம்ப தாழ்மையா உண்மையா உணர்ந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா சொல்லி பார்க்கணும். எதை சொல்றோமோ அது வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நடக்கும். நான் கர்த்தருக்கு பரிசுத்தமான பாத்திரம். நான் கர்த்தருக்கு பரிசுத்தமான பாத்திரம். அப்படியானால் இங்கே பாருங்கள், தானியேல் புத்தகத்திலே நேபுகாத் நேச்சர் ஆலயத்தை இடித்தான், தீ கொளுத்தினான்,
அங்கிருந்த பொன் வெள்ளி அந்த பரிசுத்தமான பாத்திரம் அந்த ஆலயத்திலே அந்த பாத்திரங்கள் பயன்பட்டது. நீங்கள் யாத்திராம புஸ்தகம் 25 அந்த அதிகாரம் முடிய அந்த புஸ்தகம் முடிய வாசித்தால் என்னென்ன ஆலயத்தில் இருந்தது என்று இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருடைய ஆலய பாத்திரத்தில் நேபுகாத்நேச்சாருடைய மகன் விருந்து செய்யறதுக்கு குடிக்கிறதுக்கு எத்தனையோ பாத்திரம் இருக்கு இல்லையா? ஆலய பாத்திரத்தை எடுத்து வந்து அதிலே மதுவை ஊற்றி குடித்து அந்த பாத்திரத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை கொடுக்காமல் அதை இன்னமும் கேவலமாக்கி அதை சாதாரணமாக்கி அந்த பரலோக தேவனை தூசித்து என்ன செய்கிறான்? கல்லையும் மண்ணையும் மரத்தையும் உயிர் இல்லாதவர்களை புகழ்ந்து தானும் தன்னுடைய மனைவிமாரும் பிரபுக்களும் தன்னுடைய வைப்பாட்டிகளும் அதிலே குடித்தார்கள். கர்த்தர் விடுவாரா? அடுத்த கீழ வாசிமா முடிக்கிறேன். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஹலோ, நீங்கள் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம். ஆமென் சொல்லுங்கள். நான் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா, ஆமென். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நானே அவ்வாலயமே. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருப்பா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், தேவன் என்னை நீர் தெரிந்து கொண்டதற்காய் நான் மிகுந்த பெருமையோடு வாழுகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த உயர்வான மேன்மை என்னுடைய படிப்பு தரவில்லை, என்னுடைய ஜனம் தரவில்லை, என் குடும்பம் தரவில்லை. ஆண்டவரே, எனக்கு வருகிற இந்த மேன்மை என்னை நீர் ஒரு ஆலய பாத்திரமாய், பரிசுத்தமான பாத்திரமாய், ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், அந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், நீங்களே. நான் பேசுற மாதிரி வைராக்கியம் சொல்லுவேன், நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. ஏங்க, இந்த ஆலயம் நீங்கள் நானும் வந்து கூடி ஆராதிக்கத்தாங்க. இந்த ஆலயம் இங்கேயே இருக்குங்க. ஆனால் நீங்கள் நான் நடமாடுகிற ஆலயம். நான் சொல்வேன், நடமாடுகிற பல்கலைக்கழகம் நான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல்கலைக்கழகங்களை தேடி போக வேண்டும். ஆனால் இந்த பல்கலைக்கழகம் உலகமெல்லாம் தேடி போகிறது. ஆண்டவருக்கு மகிமை. தேவன் தந்திருக்கிற இந்த மகிமையான கிறிஸ்தவ வாழ்க்கையை எண்ணி எண்ணி அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருக்காக வாழ வேண்டும் என்று துடிக்கிறோம். அவருக்காக செத்து மடிவதற்கு முன்பாக எதையாவது ஒன்றை சாதித்து விட்டு சாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆலய பாத்திரத்தில் என்ன செய்தார்கள்? குடித்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து, நல்ல கவனிங்க, இங்கதான் ரொம்ப முக்கியம், அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். சரி, அந்த நேரத்திலே மனுஷர் கைவிரல் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு 21, 22 வாசம் முடிச்சிருமா முடிக்கிறேன். அவர் மனுஷரின் நின்று தள்ளப்பட்டார். நல்ல கவனிங்க, அந்த ராஜா மனுஷன் என்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயமாய் போயிட்டு. நல்ல கவனிக்கணும். ஏங்க, நம்ம இருதயம் என்ன எப்படி இருக்கணும்? கல்லான இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமா மாற்றார். அல்லேலூயா. அவன் இருதயம் எப்படி ஆச்சான்? மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. ஏங்க, மனுஷ இருதயம் இருந்தது, இப்ப என்ன இருதயமா மாறிச்சு? மிருகங்களுடைய. கவனமா இருங்க, உங்க இருதயம் மாறிடாம கவனமா இருங்க. ஹலோ பிரதர், எங்கேயோ உட்கார்ந்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாயே. ஹலோ சிஸ்டர், கவனிங்க வார்த்தைய. அவனுடைய காரியம் என்ன நடந்தது அங்கே சொல்லுங்க பாருங்கள்.
அவனுடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று. மிருகங்களுடைய இருதயம் போல மாறிட்டு காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தான். காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தான். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தோம். அண்டர்லைன் பண்ணுங்க அந்த வார்த்தை. இதையெல்லாம் அறிந்திருந்தோம். நாம் அறிந்த சத்தியங்களுக்கு கணக்கை தேவன் கேட்பார். உங்களுக்கு அறிவுபூர்வமாய் நிறைய வேத வார்த்தைகள் இருக்கலாம் பிரதர் அண்ட் சிஸ்டர். அறிந்த சத்தியத்திற்கு நீங்கள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். நமக்கு எப்பயுமே தேவ வார்த்தை அறிந்திருந்தோம். உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக, நல்லா கவனிங்க, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும், அவருடைய கையில் உன்னுடைய சுவாசத்தை வைத்திருக்கிறவரும், உமது வழிகளுக்கு எல்லாம் உம்முடைய வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். நல்ல கவனிங்க. இவனுடைய தகப்பன் நேபுகாத்நேச்சார் பெருமை கொண்டு அகந்தை கொண்டு ஆலயத்தை தீ கொளுத்தி ஆலய பாத்திரங்களை தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு போய் அதை ஒரு சாதாரணமாக பாத்திரமாக அவன் எண்ணி தூக்கி போட்டதினாலே அவனுக்கு தேவன் மிருகத்தின் இருதயத்தை கொடுத்தார். அவன் புல்லை மேய்கிறவனாய் மாறினான். அவனுடைய ராஜ்யத்தின் மேன்மையை கர்த்தர் அளித்தார். இப்பொழுது அவனுடைய மகனாகிய இந்த பெல்சாத்சாரை பார்த்து அவன் அதில் குடித்து அந்த ஆலய பாத்திரத்தை அசிங்கப்படுத்திற போது நடந்த சம்பவம் என்ன? ஒரு கையுறுப்பு. ஆண்டவருக்கு மகிமை. 5வது வசனத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனம் வரைக்கும் பார்த்தா நான் வாசிக்கிறேன். அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய பாருங்கள், முகம் எப்படிப்பட்டது? வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்புகள் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. கீழையும் மேலையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் இதோடு உன்னுடைய ஆட்சி முடிந்தது என்று கர்த்தர் சொன்னார். அவன் எல்லா கதவுகளையும், சரித்திரம் சொல்கிறது, எல்லா கதவுகளையும் திறந்து போட்டு குடித்து கும்மாளமாடி பரிசுத்த பாத்திரத்தை அசுத்தமான பாத்திரமாய் எண்ணி அவன் தீட்டுப்படுத்தினதினாலே எதிரிகள் உள்ளே நுழைந்து அவனை கொன்று குவித்தார்கள். அவன் ராஜ்யத்திற்கு முடிவு வந்தது. அன்புக்குரியவர்களே, ஒருவன் தேவனுக்கு பிடிக்காதவைகளை விட்டுவிட்டு என் தேவன் பரிசுத்தமானவர், நான் தேவனுடைய பரிசுத்த ஜனம், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமான வாழ்க்கை செய்ய கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆகையினாலே என்னை தீட்டுப்படுத்த அனுமதிக்கிற காரியங்கள் ஒருவேளை எனக்கு சந்தோஷத்தை தருகிறதா இருந்தாலும், எனக்கு கொண்டாட்டத்தை தருகிறதா இருந்தாலும், எனக்கு பூரிப்பை தருகிறதா இருந்தாலும், நான் கர்த்தருடைய ஆலய பாத்திரமாய் இருக்கிறபடியினாலே இந்த ஆலய பாத்திரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். நான் என்னை பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் காத்துக்கொள்ளுவேன். ஆமென், அல்லேலூயா. காத்துக்கொள்வேன். ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறேன். ஏசாயா 52:11. ஏசாயா 52:11. ஆண்டவருக்கு மகிமை. புறப்படுங்கள்,
புறப்படுங்கள், புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். அசுத்தமானதை தொடாதிருங்கள். நல்லா கவனிங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, நடுவிலிருந்து புறப்பட்டு, அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள், உங்களை சுத்திகரியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்படுங்கள், புறப்படுங்கள். எங்கே? உங்கள் வீட்டை நோக்கி. ஆனால் ஒன்றை மனதிலே வைத்துக் கொண்டு புறப்படுங்கள். நான் கர்த்தருடைய ஆலய பாத்திரம், கர்த்தருடைய ஆலய பாத்திரத்தை நான் சுமக்கிறவன். நீ கர்த்தருக்காக வாழ்ந்தால் கர்த்தரை நீ சுமக்கிறாய், கர்த்தருடைய நாமத்தை நீ சுமக்கிறாய். நீ செல்லுகிற இடமெங்கும் ஆண்டவர் வருகிறார், அவர் உன்னை கனப்படுத்துகிறார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார். அதனாலதான் வார்த்தை சொல்கிறது, அந்த 2 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வார்த்தை. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. நல்ல கவனிங்க, தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், தம்முடையவர்களை கர்த்தர் அறிவார் என்றும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், நல்ல கவனிங்க, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் போதும். கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவர்கள் அநியாயமான காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். கண்களை மூடி இந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுக்க மனம் இருந்தால், நான் ஒரு ஆலய பாத்திரம், ஆலய பாத்திரத்தை தேவையில்லாத காரியங்களுக்கு என் செயல் மூலமாய், என் சிந்தனையின் மூலமாய், என்னுடைய நடவடிக்கை மூலமாய், என்னுடைய பேச்சின் மூலமாய் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தர தேவனுடைய ஆலய பாத்திரமாய் இருக்கிற எந்த ஒரு கிறிஸ்தவனையும், எந்த ஒரு விசுவாசியும் என் மூலமாய் எந்த ஒரு கெடுதலும், எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க கூடாது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை செய்யவே அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு ஏற்ற ஜனமாய் இருக்க என்னை அறிந்து கொண்டார். நான் ஒரு சுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் வாழணும், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் வாழணும். பரிசுத்த பாத்திரங்களை சுமக்கிறவன், அப்படியானா அது கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய நாமம். அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அசுத்தமானதிலிருந்து நீங்கள் புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை அங்கீகரித்து அதற்கு ஒப்பு கொடுத்து நான் வாழ ஆசைப்படுகிறேன், தேவனே எனக்கு உதவி செய்யும், என் வாழ்க்கை இருக்கிற குறைகள் குற்றங்களை மன்னியும், தேவனே நான் எனக்கேற்ற பரிசுத்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன், நீரோ உமக்கேற்ற பரிசுத்தவானாய் என்னை மாற்ற நினைக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க முடியுமானால் அவர்கள் மாத்திரம், வேற யாரும் கைகளை தூக்க வேண்டாம், அவர்கள் மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்துங்கள், கர்த்தர் பார்க்கட்டும். ஊழியக்காரனாகிய நான் என் கண்களை திறந்து பார்க்க மாட்டேன். கைகளை உயர்த்தின நீங்கள், தேவனே உமக்கு ஒரு பரிசுத்த பாத்திரமாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமான பாத்திரங்களாய் இருக்கிற எந்த கிறிஸ்தவனை, எந்த விசுவாசியையும் ஆண்டவரே என்னுடைய சொல் மூலமாய், செயல் மூலமாய், சிந்தனையின் மூலமாய், உறவு மூலமாய், பழக்க வழக்கத்தின் மூலமாய் தேவனே நான் சந்தோஷமாய் இருக்க, அவர்களை கெடுத்து விடாமல் இருக்க, தேவனே அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருந்தால் என்னை தயவு செய்து மன்னித்து விடும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்துங்கள். எல்லாரும் உயர்த்த வேண்டாம், உயர்த்த வேண்டாம். தேவனுடைய சத்தம் எனக்கு வருகிறது. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என்னை பரிசுத்தமான பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே, ஆலய பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே, ஆலயத்தின் பாத்திரங்களை சுமக்கிற பாத்திரங்களாய் மாற்றும் ஆண்டவரே, எல்லா அநியாயத்தை விட்டு விலக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே.
சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாய் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு ஏற்றது எது என்று அறிந்து கொள்கிற சிந்தனையை எனக்கு தாரும் ஆண்டவரே. என் வாழ்வில் நான் அறிந்தோ அறியாமலோ ஆண்டவரே ஏதாவது பதறி இருந்தால், ஆண்டவரே தடுமாற்றம் அடைந்திருந்தால் என்னை மன்னியும் ஆண்டவரே. தகப்பனை கைகளை உயர்த்தி இருக்கிற, ஒப்பு கொடுத்திருக்கிற, பரிசுத்தத்திற்காக ஏங்குகிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக உடைய அடியான் ஜெபம் பண்ணுகிறேன். தேவனே, இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற எங்களை ஒரு நல்ல உமக்கேற்ற பரிசுத்த பாத்திரங்களாய் மாற்றி, எங்கு போனாலும் எங்கு வாழ்ந்தாலும் யாரோடு நாங்கள் பழகினாலும் செய்தாலும் எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய செயல்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒருவரையும் ஆண்டவரை தீட்டுப்படுத்தி விடாமல், பரிசுத்தத்திற்காக ஏங்குகிற மக்களை கெடுத்து விடாமல், தேவனே எங்கள் சந்தோஷத்தை அவர்களிடத்தில் வேறு விதமாய் நாங்கள் காட்டிவிடாமல், தேவனே கவனமாய் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய பரிசுத்த பாத்திரத்தை சுமக்கிற ஆசாரியர்களாய், லேவியர்களாய், தேவ ஜனங்களாய் மாற்ற ஒப்பு கொடுத்த அத்தனை மக்களுமே உம்முடைய ஆசீர்வாதங்கள் உண்டாக உம்முடைய அடியார் ஜெபமான இவர்களை உமக்கு சாட்சிகளாய் நிறுத்தும். இவர்களை சபைக்கு தூணாக நிறுத்தும். இவர்கள் மூலமாய் உம்முடைய ராஜ்யம் விரிவடையட்டும். இவர்கள் மூலமாய் இந்த ஊழியம் வளரட்டும். இவர்கள் ஆண்டவரை ஊழியத்திற்கு பயனுள்ள கருவிகளாய் மாறட்டும். இவர்கள் மூலமாய் தேவ ராஜ்யம் விரிவடையட்டும். தேவனே, இவர்களை கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்றுவீராக, புகழ்ச்சிக்குரிய பாத்திரங்களாய் மாற்றுவீராக, தேவனுடைய தொடுதலின் பாத்திரங்களாய் மாற்றுவீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரங்கள் இவர்கள் மேல் இறங்கி வருகிறதை உம்முடைய அடியான் கண்டு சோத்திரம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. கைகளை தட்டி எங்கள் வாய்களை திறந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே உமக்காக ஒரு பரிசுத்தமான பாத்திரங்களாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.